ஹாய்லோடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பர்த்டே ஒன் ஷாட்டாக ஜங்குக்கோட தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் விஷ் பண்ணிடலாமா? ஓகே. ஹே மை டியர் ஏஞ்சல் பார்ட்னர், ஹாப்பி பர்த்டே டு யூ டியர். காட் பிளஸ் யூ அண்ட் லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, ஓகேவா? அப்புறம் யுவர் ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூ அண்ட் ஸ்லீப் பிளஸ்டு வித் ஹாப்பி. ஓகே, நம்ம ஸ்டோரி லைன்லாம் அப்படியே சொல்ல வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடலாம், ஓகேவா? சரிடா, நல்லா ஃபீல் பண்ணி கேளுங்க, ஓகேவா? ஓகே. இப்போது அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சொல்லப்போனால் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே திரும்பி பக்கத்தில் வந்து கை போடுறீங்க. பார்த்தா யார் மேலேயும் விழுது. யாராவது அப்படின்ட்டு டப்புன்னு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். நீங்கள் ஐயோ எழுப்பிவிட்டோமோ அப்படின்ற மாதிரி எப்படி வேகமாக கையெடுத்துடுறீங்க. அவர் தான் ஸ்ட்ராங்கான மேன் ஆச்சு. ஸோ லைட்டாக தட்டின மாதிரி தான் இருந்திருக்கும், ஏதோ லைட்டாக பட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே 6 பாட்டுக்கு தூங்கிட்டுருக்காரு நல்லா. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, ஆஹா என்ன இருக்கும், வலிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு அப்படியே லைட்டாக வந்து திரும்பி படுக்கலாம் அப்படின்ட்டு அசைகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ பூச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணீங்க, டப்புன்னு கண்ணை மூடி இப்படி படுத்துடுறீங்க. அவர் வந்து அப்படி திரும்பி வந்து படுத்துக்கிறாரு. உங்கள் சைடு தான் திரும்பி படுத்துருப்பாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுடுறீங்க. அவர் அப்படி கம்ஃபர்டபுளாக படுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து தலையில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அவரை வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குட்டி, எவ்வளோ அழகு, இவன் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரியே புலம்பிகிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் புலம்பிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்காகவே பார்த்துட்ருக்கீங்க. சடனாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து கிட்ட போகிறீங்க. அப்போது ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அசைகிறான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டப்புன்னு படுத்துக்கிறீங்க கண்ணை மூடி. ஜங்குக்கு வந்து அப்படியே பொறுமையாக வந்து எந்திரிச்சு அப்படியே உட்காடுறான். உட்காந்து பக்கத்தில் பார்த்தா நீங்கள் அப்படி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான், எந்திரிச்சு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிடுறான். போகும்போது அப்படியே ஸ்மெக் பண்ணிவிட்டு போகிறான். லைட்டாக சைடில் திரும்பின மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். நீங்களுமே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே டவுட், என்ன ஸ்மெக் பண்ணிவிட்டு போகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து விட்டுடுறீங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறீங்க. திருப்பி ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து வெறும் டவல் மட்டும் வேவ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். அப்படியே வந்து அவன் ஹேர் அப்படியே ரப் பண்ணிகிட்டே வெளியே வரான். அப்போ அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி அவங்கள அப்படியே பார்க்குறான். ஹேரில் அப்படியே கை வச்சுட்டே தான் அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க நல்லா. அப்போது ஜங்குக்கு வந்து சடனாக என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்து நடந்து வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்துட்டுருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே பெட் மேலே அப்படியே அவர் லெக்ஸை வச்சு அப்படியே ஏறுறாரு பொறுமையாக. அப்படின்னு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்களா? அவர் வந்து அப்படியே வராரு. பெட் லைட்டாக ஷேக் ஆகுது. பட் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து முட்டி போட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு அவர். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்தா உங்களுக்கு சடனாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்களா, அப்படியே வந்து கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை ரப் பண்ணிகிட்டே வந்து எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா முன்னாடி ஜங்குக்கு அவங்க லாக் பண்ண மாதிரி, பெட்டில் லாக் பண்ண மாதிரி எப்படி படுத்துருக்காங்க மேலே. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ, எந்திரிச்சிட்டியா, என்ன பண்ணுற,
கனவா இல்லை என்னவா? கனவா நனவான்னு போக போக தெரியும். என்ன? ஒன்றும் இல்லடி. சரி டைம் ஆச்சு ஏந்திர. ஜங்குக்கா எங்கே? இல்லையா? லீவு தானடி, ஏன் வெளியே போகலாம் ஏந்திர. போகணுமா? என்ன போகணுமா? ஏந்திர அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக ஏந்திருக்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து பொறுமையாக அந்த சைடு எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே இறங்கி அந்த சைடு போய் நின்றுட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஹேரை சரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இவன் இன்னும் பண்ணிகிட்டு இருந்தானே நம்ம எந்திரிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு நானை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அவன் மிரர் வழியாக பார்த்துட்டு என்னடி உனக்கு யோசிச்சுட்ருக்க, போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்றான். அந்த இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சிடுறீங்க. அப்படியே வந்து வெளியே வரீங்க. வெளியே வந்தால் ஜங்கு அப்படியே சும்மா ஏதோ ஒரு புக் வச்சு படிச்சுட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னமோ படிக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்து மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. ஜங்குக் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே உங்களை பொறுமையாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அப்படியே டவலோடு நின்றுட்டுருக்கீங்க மிரர் முன்னாடி. அவன் செம்ம ஷாக் ஆகிட்டான். இப்போ என்ன இப்படி நின்றுட்டுருக்கான்? ஐயோ இனி ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டா போல அவ அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் மைண்ட் வாய்ஸ். அப்படி என்ன பண்ணுறேன்னா டப்புன்னு வந்து புக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அவனால படிக்கவே முடியல. உங்களை அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் ஹேரை வந்து அப்படியே இது பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து சிக்க விழுந்துருக்குமா, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கடவுளே முடியே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை டப்புன்னு மூடி வைக்கிறான். அந்த சவுண்ட் கிட்டே நீங்கள் வேகமாக திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு சொல்லு, பரவாயில்ல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு வாய்ஸ் லைட்டாக ஷிவர் ஆகுது. ஜங்குக்கு என்ன உனக்கு அப்படின்னு பக்கத்தில் போய் வரது ஜங்குக்கு என்ன, நான் தானே அவனுக்கு என்ன உனக்கு போ அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் ப்ளீஸ் டி பக்கத்தில் வராதடி, அங்கேயே ரெடி. ஜங்குக்கா அப்படின்னு இருக்கிறீங்க. வயிறு அங்கேயே இருடி, அங்கேயே சாவடிக்கிற, அங்கேயே இருடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே பொறுமை பக்கத்தில் போய் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அவனுக்கு நல்லா வேர்த்து ஊற்றுது. அப்படியே உங்களை பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் அந்த மாதிரி பார்க்குவோம். அது சுத்தமாக முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து அவன்கிட்ட போய் என்ன என் பிள்ளைக்கு இப்படி வேர்த்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பில் அப்படியே வந்து எடுக்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு கத்துறான் அவன். ஜங்குக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் போய் அதை வந்து அவுத்துருப்பீங்களா, ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு அதை வச்சு அப்படியே இன்னொன்று ஹேண்டில் எடுத்து அப்படியே வந்து நெத்திலெலாம் அப்படி இது பண்ணுறீங்க. அவனுமே வந்து என்னடி பண்ணுற, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி போடி அப்படின்றான். போகிறேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் போடி, நீ ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுப்போம் அப்படின்னு அவங்க பிடிச்சி தள்ளி விடுறான். என்னமோ போ, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே வந்து அந்த சைட் போயிடுறீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. நீங்கள் போனதுக்கப்புறமும் அதை நினச்சி அவனுக்கு அப்படி வேர்த்து ஊற்றுது. நீங்கள் உள்ளே வந்துட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் தான் நீங்கள் வந்து இப்போ வைக்கிறீங்க. ஃபேனை போட்டு அப்படியே வந்து முன்னாடி நின்றுட்டு அப்படியே கீழே கொஞ்சம் சிரிக்கிறீங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பீங்க. அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு விழுந்து சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு இங்கே இன்னுமே வெட்டு ஊற்றிட்டுருக்கு. சொல்லப்போனால் அவன் அப்படியே வந்து ஷாக்கில் அப்படியே வந்திருக்கான். நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து அந்த மூமெண்ட் கண்ணு முன்னாலே அந்த மூமெண்ட் தான் வந்து
போகுது அவனுக்கு மைண்டில். ஸோ அப்படியே வந்து உட்காண்ட்ருக்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நீங்கள் உள்ளே நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவன் பண்ண ரியாக்ஷன், அவனை வேர்த்து ஊற்றுனது, அவன் கத்துனது எல்லாத்தையுமே நினச்சி இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த சவுண்ட் வெளியே கேட்கல, கேட்டிருந்தா அவனே வந்திருப்பான். தப்பிச்சிட்டிங்க. அதனால் அப்படியே வந்து சிரித்து முடிச்சுட்டு, சரி எதுவும் வெளியே காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அந்த டவலை வந்து ஹெட்டில் ரப் பண்ணிகிட்டே வரீங்க வெளியே. அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். உங்களால் அந்த சைடு வந்து எதையோ வெறுக்கி வைக்க பார்த்துட்ருக்கான். நீங்கள் வெளியே வந்துட்டு, ஜங்குக் என்னடி ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. நான் சும்மா அந்த இப்போ பார்த்துட்ருந்தேன். என்ன பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னு அப்படி பக்கத்தில் வரீங்க. அங்கே ஏறடி, நான் வந்து கீழே போகிறேன், நீ வா அப்படின்ட்டு போகிறான். அப்போ நீங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு, எங்கே போகிறீங்க சார்? எனக்கு கீழே சோபாவில் போய் உக்காந்து டிவி பார்க்குறேன், நீ வா. ஏன் இங்கே உட்காந்து உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் டி, செல்லம் இல்லை, கட்டுக்கட்டியில் அப்படின்றான். அதெல்லாம் கிடையாது, நீ இங்கே இரு அப்படின்றீங்க. ப்ளீஸ் டி, நான் போகிறேன்டி. ஜங்கு சொல்லு, இங்கே இரு, சரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக வந்து உட்காடுறான். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு அவனுக்கு தெரியல. ஸோ உஷாராக போயிடலன்னு தான் பார்த்துருப்பான். நீங்கள் விட மாட்டேன்ட்டீங்க. அவனும் சரி அப்படின்ட்டு உட்காந்துடுறான். அப்படியே உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். சரி இங்கே உட்காரு, நான் போய் லைட்டாக மேக்கப் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறீங்க. அவனும் சரி அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். பார்த்தா நீங்கள் ஹேர் அப்படி லைட்டாக மேலே வந்து போனி டெயில் போட்ட மாதிரி எப்படி போட்டுக்கிறீங்க. அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே பின்னாடி எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து லைட்டாக பவுடர் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஐலைனர்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் லைட்டாக ரொம்ப லைட்டாக போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபவுண்டேஷன் மாதிரி இது பண்ணுறீங்க. லைட்டாக ஃபேஸ்லலாம் இது பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்கிட்ட கொண்டு வரீங்க. நெக்கிட்ட கொண்டு வரும்போது ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக அப்படியே வந்து கீழே இருக்கிறீங்க. மிரரில் பார்த்துட்டே, ஜங்குக்கு நேரத்தில் பார்த்துட்டு தான் இருப்பான் மிரர் வழியாக. நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து கீழே லைட்டாக இறக்கிறத பார்த்துட்டு கல்ப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அதில் வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபவுண்டேஷனை. அதையுமே ஜங்குக்கு பார்க்குறான். அவனால் சுத்தமாக முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து அதை வச்சுட்டு அப்படியே வரீங்க. ஜங்குக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு கூட தெரியாமல், நீங்கள் வரீங்க அப்படின்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுறான்னா, அவங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு திரும்பிட்ட. என்னாச்சு ஜங்குக்கு உங்களுக்கு? இல்லை கூப்பிட்டு தானே. நான் கூப்பிடலையே. அப்படியா? ஆமாம் நான் கூப்பிடல அப்படின்றீங்க. அவனும் அப்போ சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே விட்டுடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வரீங்க ஜங்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வேகமாக அவன் பக்கத்தில் வந்து அவன் மடியில் உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு சமைச்சாக்கு. என்னடி ஜங்குக்கா? என்னடி வலியிற? என்னடி வலியிடனா? என்ன டப்புன்னு எப்படி சொல்லிட்டா? என்னடி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் சொன்னேன். சரி சாரி. நீ சொன்னதில் ஒரு தப்பும் இல்லையே. என்ன இல்லை, நீ சொன்னது தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணாட்டி போட அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் லைட்டாக அப்படியே அவன் மேலே இன்னுமே ஏறி உட்காடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ்டி கீழே இறங்கி உட்காரு பக்கத்தில். முடியாது. ப்ளீஸ்டி இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணாத. என்ன பண்ணனா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி கடுப்பு ஏதாடி ஏன்டி சாவடிக்கிறேன். நானா இல்லை
ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டுருக்கீங்க. லைக் எப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு சிரிச்சிட்டு கிடக்கீங்க. அவன் உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஏஜில் பார்த்துட்ருக்கான். என்ன நீ அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்ட. சரி பிடிக்கலண்ணா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அவன் இன்னும் பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே அவன் மேலே உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க. ஏய் சாரிடி, சாரி ஐம் வெரி சாரி. என்கிட்ட பேசாத. ஏய் ப்ளீஸ் டி, இப்பெல்லாம் பண்ணாதடி, நல்ல டைம் தேடி விட்டு எப்பெல்லாம் பண்ணலாமா, தப்பு இல்லைண்ணா. இதெல்லாம் தப்புலாம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அவன் அப்படியே இழுத்து பெட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே விழுறீங்க. ஜங்கு அப்படின்றீங்க. என்னடி என்ன வேணும் ஏண்டி நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், நீ தானே டிமிட்டி விட்ட மயிர் எனக்கு தெரியாதடி அவளே வாடி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் ஷர்ட் அப்படியே கழட்டுறான். நீங்கள் என்ன ஜங்கு அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, மார்னிங்கே வா அப்படின்றீங்க. மார்னிங் நீ மட்டும் என்ன பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். சரி டென்ஷன் ஆகாத ஜங்கு அப்படின்றீங்க. அவன் இப்படி எரடி வரான் அப்படின்ட்டு ஷர்ட்டெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணுறான், அவன் பேண்ட்டுமே அவன் வந்து கழட்டுறான். நீங்கள் ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா அது மட்டும் பண்ணாத ஜங்குக்கா அப்படின்னு கத்துறீங்க. ஏய் என்னாடி நீ வாயை மூடு, இது போட்டு நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்றீங்க. அவன் என்ன எனக்கெல்லாம் தெரியாது மகளே, எனக்கு தெரியாது, நான் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து நேக்கடாக வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அப்படி கண்ணை மூடிக்கிறீங்க. டப்புன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கண்ணை மூடி இருப்பீங்கள, லைட்டாக ஒரு ஃபிங்கரை மட்டும் அப்படியே விளக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே நாக்கில் நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உருண்டு வந்து பெட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு இப்படி பார்த்தனா நான் எப்படி பண்ணுறது, எப்படி அண்ட்ரெஸ் பண்ணுறது, ஜங்குக்கு நீ சும்மா இரு அப்படின்றீங்க. அவன் எனக்கு தெரியாது மகளே பாடி அப்படின்ட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்கு விட்டு ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு அப்படின்னு கத்துறீங்க. அவன் எனக்கு தெரியாதுமா, அந்த காலையிலே நான் பாட்டுக்கு அப்பாவே உட்காந்துருந்தேன், என்ன நீ தானடி யோசிப்பேத்துனா எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா உங்கள் பேசுமே அப்படியே அண்டர்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல இது பண்ணவே மாட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை வந்து அப்படி அவன் ஷர்ட் வந்து அன்ஷர்ட் பண்ணிப்பாங்க, அதை வந்து உங்கள் ஹேண்டோடு சேர்த்து அந்த டாப் ஆஃப் த பெட்டில் வந்து டைப் பண்ணிடுறான். நீங்கள் எப்படி ஷாக்காக பார்க்குறீங்க ஜங்குக்கு. ஜங்கு ப்ளீஸ் எனக்கு எதுவும் பயமாக இருக்குது, ரொம்ப ப்ளீஸ் என்னை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் எனக்கு தெரியாது நான் பண்ணுறேன், பெயினாலாம் இருக்காது, ஐ திங்க் மேபி இருக்கும், ஜங்கு இப்படிலாம் பண்ணாத அப்படின்றீங்க. எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் விட ஜங்கு விட என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான் சாஃப்டாக. அப்படியே அந்த கிஸ்ஸை நீங்களுமே வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அந்த கிஸ்ஸை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்களோ கண்ணை மூடி அப்போவே நீங்களுமே வந்து டெம்ப்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குப்போ அப்படியே நீங்களுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களால் அவனை பிடிக்கவும் முடியல, அவன் கையை கட்டி வச்சுருக்கான். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே வந்து அவனை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுமே அப்படியே சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறான்னா அப்படியே வந்து நெக்கு, செஸ்ட்டு, ஸ்டொமக்கு, லெக்ஸு, ஹேண்டு, ஃபேஸு அப்படின்னு ஒரு இடம் விடாமல் உங்கள் எல்லா பாடியுமே ஐ மீன் ஃபுல் பாடியுமே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜங்கு முடியல ஜங்கு என்னை விட அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜங்கு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ,
ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொறுமையாக என்ன பண்ணுறான்னா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம். அப்படின்றீங்க இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக ஆன்சர் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து உங்களால் செம்ம பெயினு. அப்படியே வந்து உங்கள் ஐஸ்லாம் மேலே போகுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. பொறுமையாக தானே கொண்டு போயிருப்பான். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது உங்களை பார்க்குறான், ஹெட்டை நோட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே லைட்டாக ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே சரி சிரிச்சிட்டு அப்படியே வந்து பொறுமையாக வெளியே எடுக்கிறான். அப்போது நீங்கள் நல்லா மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா முடியல பொறுமையாக, இது ஒரு எப்படி பொறுமையாக செய்ய முடியும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக ஹெட்செட் பண்ணி அப்படி தோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் நல்லா மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனுமே நல்லா ஃபீல் பண்ணுறான் அவங்கள. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே இப்போ தோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாகிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா உங்கள் லிப்ஸில் லைட்டாக அப்படி பெக் பண்ணுறான். நீங்கள் முடியல ஜங்கு வலிக்குது அப்படின்றீங்க. அப்போது ஜங்கு கொஞ்சம் தாண்டி இந்த கொஞ்சம் நேரம் தான், ஒரு நிமிஷம், ஓகே 1 minute தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்னுமே ஃபோர்ஸ் பண்ணுறான். பிகாஸ் 1 minute சொல்லிட்டான்ல, அதுக்குள்ளேயும் முடிக்கணும். ஸோ அதனால் அப்படியே நல்லா ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்கான். ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு அப்படின்றீங்க. சரிடி அப்படின்னு அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அப்படியே வந்து நல்லா தர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவன் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிட்டான். ஸோ அப்படியே என்ன பண்ணுறேன்னா அப்படியே பொறுமையாக வந்து அவங்கள பார்க்குறான். நீங்கள் செம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அதுக்கு மேலே அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே அப்படி உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களால் பேசவே முடியல. அவனும் சரி அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் ஜங்கு கையை விட்டு விட அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவுத்து விட்டுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். உங்கள் ஹேண்ட் செம்ம பெயினு. ஸோ அப்படியே கையை ரப் பண்ணிகிட்டே வந்து படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் கையெல்லாம் வந்து அமைக்க விட்டுறான். நீங்களுமே அப்படியே பார்த்துட்டு ஏன்டா டேய் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு தானே சொன்னேன். என்னாடி ஏண்டி வெளியே கூப்பிட்டு போகிறான்னு சொன்ன, சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கா அப்படின்றீங்க. என்னடி ஐயோ என் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் எடுக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து அவங்கள அப்படி பக்கத்தில் இழுக்கிறான். ஜங்கு என்ன பண்ணுற? லவ் யூடி போடா. ப்ளீஸ் டி லவ் யூடி. சரி லவ் யூ டூ அப்படின்றீங்க. அவனுமே சரி அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி பெயினாக இருந்தா ஐம் ரியலி சாரி. என்ன பரவாயில்ல இருக்கட்டும் இது. ஆனால் கோச்சுக்காத, நான் வெளியே கூப்பிட்டு போகலண்ணா, அதான் அதுக்கு பதில் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேனே. அப்புறம் தான் காமெடி பண்ணுறியா ஜங்குக்கு நீ? என்ன சீரியஸாக தான் சொல்கிறேன். சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஷைல் அப்படியே ஃபேஸை அப்படியே கவர் பண்ணிட்டு சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணார எடுக்கிறீங்க. அப்படி அவனும் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன்டி கோச்சிக்காத, என்ன வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு பதிலாக தான் நான் சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன்னா என் பொண்டாட்டியா அது ஓகே இல்லை உனக்கு அப்படின்றான். இல்லை திருப்பி வெளியே கூப்பிட்டு இல்லை நீ எதுவும் இதுக்கப்புறம் எங்கேயோ கூப்பிட்டு போகலாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்றீங்க. அவனுமே அப்படியே சிரிச்சிட்டு அப்போது சரி என் பொண்டாட்டிக்கு இதுவே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு போல்
அப்படின்றான். நீங்கள் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அவனை சரிடி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களுமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே, ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிடுச்சு. ஒன்ஸ் happy birthday to you my dear Eugene partner. Love you lots.